இது மகிமை நேரம். அன்பான மகிமை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேச வேண்டும், எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசக்கூடாது என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம் இல்லையா? இந்த முதலாம் நாளிலே வீணான பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த இரண்டாவது நாளிலே மேட்டிமையான பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்னாள் தன்னுடைய வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் சில காலங்கள் கடந்த பின்பு அவள் மறுபடியும் அவள் எந்த ஆலயத்திலே வந்து அவள் ஜெபித்தாளோ அந்த ஆசீர்வாதத்தின் பலனை அந்த தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி அந்த ஆலயத்திலே அவள் ஜெபித்தாள் இல்லையா அண்ணா? அதே ஆலயத்திலே இப்போ மறுபடியுமாக வந்து அவள் ஜெபிக்க வந்திருக்கின்றாள். முதல்ல வரும்போது எவ்வளவு வேதனையோடும் எவ்வளவு விசாரத்தோடும் எப்படிப்பட்ட மனதோடு உடைந்த உள்ளத்தோடு அவள் அந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்திருப்பாள் இல்லையா? அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில வந்து ஜெபித்து விட்டு சில வருடங்கள் கடந்த பின்பு அதே ஆலயத்திலே இப்போ வந்து ஆண்டவரை புகழ்ந்து துதிக்கும்படியான ஒரு கிருபையோடு அவள் வந்து நிற்கின்றாள். அப்படி அவள் புகழ்ந்து பாடும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை அவள் கூறுகின்றாள், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எவ்வளவு மேட்டிமையான பேச்சுக்கள் எல்லாம் பேசுகிறோம்ல. அன்றைக்கு அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினாலே பெனினால் இவளை குத்தி 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 பேசினது, வார்த்தைகளால் குத்தி குத்தி பேசினது அப்படி இருதயம் நொறுங்கும் அளவிற்கு அவள் அகந்தையாய் அவள் மேட்டிமையாய் அவளை பேசி அவளை வேதனைப்படுத்தினாள். அப்போதான் இப்போ ஆலயத்தில் வந்து ஜெபித்து விட்டு அவள் பெனினாவை பார்த்து ஒருவேளை அவள் கூறியிருக்கலாம், இப்போதும் பெனினாலே கர்த்தர் என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கிறார், இனி மேட்டிமையாய் பேசுவதை நீ நிறுத்திக்கொள் என்று சொல்லி அவளிடத்தில் நிச்சயமாய் பேசியிருப்பாள். நீ எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிற அந்த ஒரே காரணத்தை தானே இவ்வளவு நாளும் நீ குத்தி குத்தி என்னை பேசிக்கொண்டே இருந்தாய். ஆனா இனி அப்படி பேசாத, ஆண்டவர் என் கர்ப்பத்தின் கனி எனக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார், இனி நீ மேட்டிமையான பேச்சை நீ பேசாத என்று சொல்லி அவளிடத்திலே நிச்சயமாய் அவள் பேசியிருப்பாள் இல்லையா? இப்படிப்பட்ட மேட்டிமையான பேச்சுக்கள் அன்றைக்கு பெனினாளிடத்திலே காணப்பட்ட அந்த மேட்டிமையான பேச்சுக்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? நம்முடைய மேட்டிமையான பேச்சு மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறதா? அகந்தையான மேட்டிமையான பேச்சுக்கள், மேட்டிமையான பார்வைகள் நம்மிடத்துல இருந்தால் அது ஆண்டவர் விரும்புவதே இல்லை. மேட்டிமையான பேச்சுக்கள் எல்லாம் நமக்கு அழிவை தான் கொண்டு வரும். அது நமக்கு என்னாலும் ஒரு ஆபத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொண்டு வருமே ஒழிய அது நமக்கு என்றைக்குமே ஒரு நன்மையை கொண்டு வருவது இல்லை. அன்றைக்கு நேபுகாத் நேச்சார் மன்னன் தானியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவனுடைய மேட்டிமையான பேச்சு. சரி, எனக்கு கர்த்தர் இதை கட்டும்படியாய், இந்த அரண்மனையை கட்டும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லவில்லை. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு, வல்லமை மகிமை கனம் எல்லாம் யாருக்கு உரியது? இயேசு கிறிஸ்து அவர் ஒருவருக்கே உரியது. ஆனால் அவன் சொல்லுகிறான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று எல்லாம் நான் 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 எனக்கு எனக்கு என்கிற ஒரு மேட்டிமையான ஒரு பேச்சு அன்றைக்கு நேபுகாத் நேச்சாரிடம் காணப்பட்டது இல்லையா? பாருங்க, அந்த மேட்டிமையான பேச்சின் மூலமாக அவன் மனுஷரிலிருந்து அவன் தள்ளப்படுகிறான். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான ஒரு ராஜாதான், வல்லமை மிக்க ராஜாதான். ஆனால் இன்றைக்கு அவன் அந்த ஒரு மேட்டிமையான அந்த வாயின் வார்த்தையில் அந்த வார்த்தைகள் அவனுடைய வாயில் இருக்கும் போதே அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை பேசின உடனே அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தை போல ஒரு புல்லை மேய்கிறவனாக அவனுடைய உடல் முழுவதும் ரோமங்களால் நிறைந்து ஒரு மிருகத்தை போல 4 கால்கள் ஊந்தி நடக்கிற ஒரு மிருகத்தை போல ஒரு ராஜா தள்ளப்படுகிறான். இது எத்தனை வேதனையான ஒரு காரியம் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், வேதனைகள், பாடுகள்
சில வேளைகளில் நம்முடைய மேட்டிமையான பேச்சுக்களினால், நம்முடைய மேட்டிமையான சிந்தனைகளினால், மேட்டிமையான பார்வைகளினால் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். நமது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் தன்னுடைய மேட்டிமையான பேச்சின் மூலமாக அவன் விழுந்து போனான். அன்றைக்கு பெனினாள் அன்னாளை தன்னுடைய மேட்டிமையான அகந்தையான பேச்சினால் அப்போ அவளை எவ்வளவாய் காயப்படுத்தினாள். ஆனால் நீங்க அன்னாளை ஆசீர்வதித்தீங்க, கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீங்க ஆசீர்வதித்தீங்க. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய மேட்டிமையான பேச்சின் மூலமாகவோ, பார்வையின் மூலமாகவோ, செயலின் மூலமாகவோ நாங்கள் உம்மை விட்டு நாங்கள் வெகு தூரம் சென்று விடாதபடி, நாங்கள் பாவத்தை கூட்டி கொள்ளாதபடி, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க அந்த மேட்டிமையான பேச்சை நாங்கள் பேசாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாக நாம் அவருடைய கரத்திலே மன்றாடுவோம். எனக்கு அன்பானவர்களே, சிலருடைய பார்வைகளை பார்த்தாலே பாருங்க, ஒரு மேட்டிமையான பார்வையாக இருக்கும். இவங்கெல்லாம் எதுக்கு, ஏதோ ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோன்னு சொன்னா சில பேருடைய பார்வை, இவங்கெல்லாம் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்கல்ல. அவருடைய பார்வைகள், பேச்சுக்கள் எல்லாமே மேட்டிமையாய், மனிதர்களுடைய பார்வைகள், மனிதர்களுடைய பேச்சுக்கள், மனிதர்களுடைய சிந்தனைகள் சில வேளைகளில் மேட்டிமையாய் மாறி போகும்போது நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அந்த மேட்டிமையான பேச்சுக்கள் நம்மிடத்திலே காணப்படாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய கரத்திலே கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு விரோதமாய் நான் மேட்டிமையான காரியங்களை பேசியிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையை நீ தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படியாய் எனக்கு தந்த இந்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய வாழ்க்கையில நான் மேட்டிமையான பேச்சை நான் பேசாதிருக்கும்படியாக அன்றைக்கு அன்னாள் வெனினாளை பார்த்து சொல்லுகிறாள், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், இனி யாரும் பேசாதீங்க, நீங்க மேட்டிமையை பேசுனது போதும். ஒருவேளை எனக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை அடைத்திருந்தார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால மனிதர்களே நீங்கள் இத்தனை நாட்களும் என்னை என்னென்னவோ பேசினீர்கள், ஆனா இனி மேட்டிமையான பேச்சை நீங்க பேசாதுங்க. ஏன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் யாவும் அவர் சந்தித்திருக்கிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க மேட்டிமையான பேச்சுக்களை நீங்கள் பேசாதிருங்கள் என்று சொல்லி அன்னாள் நாம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருக்கு இந்த நேபுகாத்நேச்சரை பார்த்தோம். அவருடைய கனம், மகிமை, வல்லமை எல்லாம் அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டதுனாலே அவன் மனுஷன் என்று தள்ளப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய கனம், நம்முடைய வல்லமை, நம்முடைய மகிமை எல்லாம் நாம் யாருக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம்? நமக்கே கனத்தையும் வல்லமையும் மகிமையும் செலுத்துகிறோமா? அல்லது எல்லாம் அவருக்குரியது, அவருடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொன்றாய் வாங்கி கொண்டிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் அவருடைய கரத்திலே கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே மேட்டிமையான பேச்சுக்கள் என்னுடைய வாழ்க்கையில இடம்பெறாதபடி கர்த்தர் நீங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி அவருடைய கரத்திலே கொடுப்போம். அன்றைக்கு பெனினாளின் வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு கடுமையான ஒரு மேட்டிமையான ஒரு அகந்தையான ஒரு பேச்சாக இருந்திருக்கும் இல்லையா? எத்தனையோ பேருக்கு முன்பாக கூட அந்த அன்னாளை அவள் திட்டி இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் அவள் பொறுத்து கொள்கிறாள். தேவாதி தேவன் அதையெல்லாம் கண்ணோக்கி கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிறருடைய மேட்டிமையான பேச்சினாலே நீங்கள் தாழ்ந்தவர்களாய், தாழ்ந்து போன நிலைமையில நீங்கள் காணப்படுகிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அதை குறித்து கலங்காதிருங்கள். ஆண்டவர் மேட்டிமையான பேச்சை நம்மை விட்டு அகற்றி ஆண்டவருக்கு பிரியமான பேச்சுக்களை நாம் பேசுவதிலே நாம் கவனமாக இருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும் பொழுது நாம் அந்த மேட்டிமையான பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்றி நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவர் விரும்புகின்ற வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அன்னாள் பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவைகள் அப்படியே வந்து பலிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட மேன்மையான பேச்சுக்களை நாம் பேசுவோம், மேட்டிமையான பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்றுவோம். அதற்கேற்ற கிருபைகளை ஆண்டவர் தர நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட மேட்டிமையான பேச்சுக்களை பேசாதபடி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாவிலிருந்து உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வராதபடிக்கு கர்த்தர் நீர் எங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த நாவை கொண்டு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசாதபடி, வேட்டிமையான காரியங்களை பேசாதபடி, எங்களுடைய இருதயம் சிந்திக்காதபடி, என்னுடைய கண்கள் பார்க்காதபடி கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த விசேஷமா இந்த வேட்டிமையான பேச்சுக்களை நாங்கள் பேசி எங்களுடைய வாழ்க்கையில உடைய மகிமையை நாங்கள் இழந்து போகாதபடி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு அன்னாள் எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறாங்கப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மேட்டிமையான பேச்சுக்களை பேசாதபடி நீர் விரும்புகிற காரியங்களை பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை